வெளியில் சென்று விளையாட மறுக்கும் குழந்தைகள், எப்போதும் மொபைலில் மூழ்கி கிடக்கும் மாணவர்கள், கோபத்தில் கொந்தளிக்கும் பெற்றோர்கள், நம் குழந்தைகள் எப்போதும் ஆன்லைன் கேமில் மூழ்கியிருக்கிறார்களா? ஆன்லைன் கேமில் புதைந்து கிடக்கும் ஆச்சரியங்கள் என்னென்ன? உளவியல் பாதிப்புகளுக்கும் பண மோசடிகளுக்கும் ஆன்லைன் கேம் வழிவகுக்கிறதா? அதற்கான பதிலை வலை உலகத்தில் அருள்வாக்கின் ஒளியில் தேடுவோமா? மத்தேயு 25:1-13 10 கன்னியர் உவமை. மணமகனை எதிர்கொண்டு மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். அவர்களுள் 5 பேர் அறிவிலிகள், 5 பேர் முன்மதி உடையவர்கள். அறிவிலிகள் 5 தங்கள் விளக்குகளை எடுத்து சென்றார்கள். ஆனால் தங்களோடு எண்ணெய் எடுத்து செல்லவில்லை. முன்மதியுடையோர் தங்கள் விளக்குகளுடன் கலங்களில் எண்ணெயும் எடுத்து சென்றனர். எல்லோர் கைகளிலும் விளக்குகள் இருப்பது போல இன்று எல்லோர் கைகளிலும் மொபைல் போன் இருக்கிறது. அறிவிலிகள் அவற்றை கேளிக்கைகளுக்காக பயன்படுத்த நினைக்கின்றனர். முன்மதியுடையோர் அவற்றை ஞானம் என்னும் எண்ணெய் ஊற்றி இறை மகிமைக்காக பயன்படுத்துகின்றனர். இன்று ஆன்லைன் விளையாட்டுகள் பல விதங்களில் உள்ளன. மேசிவ் மல்டிபிளேயர் ஆன்லைன் ரோல் பிளேயிங் கேம்ஸ் என்னும் விர்ச்சுவல் விளையாட்டுக்களை விளையாடுபவர்கள் தங்களை அந்த விளையாட்டின் கதாபாத்திரங்களாக சித்தரித்து ஒருவர் மற்றவரோடு சண்டையில், பந்தயத்தில், போட்டியில் ஈடுபடுகின்றனர். இதனால் ஆன்லைன் மைதானத்தில் மட்டும் அல்ல, ஆஃப்லைன் வாழ்விலும் சண்டைகளும் ஆபத்துக்களும் நீளுகின்றன என்கின்றனர் நிபுணர்கள். ஆன்லைன் கேஷியோ கேம்ஸ், ஆன்லைன் கேஷியோ விளையாட்டுகள் வழக்கமான கேஷியோ விளையாட்டுகளைப் போல ஆன்லைனில் விளையாடப்படுகிறது. இது பணம் வைத்து சூதாடுவது. தமிழகத்தில் மட்டும் கடந்த 3 ஆண்டுகளில் 2021 முதல் 2023 வரை 40க்கும் மேற்பட்டவர்கள் ஆன்லைன் விளையாட்டுகளில் பணத்தை இழந்த விரக்தியில் தற்கொலை செய்துள்ளனர் என்பது மிகுந்த அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது. ஃபர்ஸ்ட் பர்சன் ஷூட்டர் என்னும் ஆன்லைன் விளையாட்டுகள் முப்பரிமாண விர்ச்சுவல் தளத்தில் ஆயுதங்களை கொண்டு சண்டையிட்டு விளையாடுவது. இவ்வகை விளையாட்டுக்களை விளையாடும் போது நாமே விளையாடுகிறோம் என்ற உணர்வு ஏற்படுகிறது. தான் விளையாட்டில் வீழ்த்தப்பட்டால் அல்லது கொல்லப்பட்டால் பல்வேறு மனநல நோய்களுக்கு விளையாடுபவர் தள்ளப்படுகின்றார். ஆட்டக்காரர் வேர்சஸ் சூழல், பிளேயர் வேர்சஸ் என்விரான்மெண்ட் என்னும் வகை விளையாட்டு ஆட்டக்காரர்களை செயற்கை நுண்ணறிவோடு செயற்கையான ஆன்லைன் களங்களில் விளையாட வைக்கிறது. இதில் மல்லுக்கட்டி விளையாடி வெல்வது என்பது கொம்பு தேனுக்கு ஆசைப்படுவது போன்றது. இன்னும் இதே போன்ற பல ஆயிரக்கணக்கான ஆன்லைன் விளையாட்டுகள் இருக்கின்றன. இந்தியாவில் 2025 ஆண்டில் ஆன்லைன் விளையாட்டு சந்தை 25 முதல் 30% அதிகரித்திருக்கிறது என்றும் ஆன்லைன் விளையாடுபவர்கள் 42 கோடியிலிருந்து 50 கோடியாக அதிகரித்திருக்கின்றார்கள் என்று புள்ளி விவரம் ஒன்று ஆன்லைன் விளையாட்டின் அசூர வளர்ச்சியை கோடிட்டு காட்டுகிறது. வீட்டிலேயே குழந்தைகள் கேட்கும் ஆன்லைன் விளையாட்டுக்களை பெரியவர்களே சரியான தளங்களில் இருந்து தரவிறக்கம் செய்து தருவது நல்லது. ஏதாவது விபரீதம் நடந்தால், பண மோசடி நடந்தால் அதனை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்வது சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும். வங்கி கணக்கு விவரங்களை அல்லது சொந்த விவரங்களை வெளியிடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். ஆன்லைன் நேரத்தை மேலாண்மை செய்யவும் குழந்தைகள் நண்பர்களோடு மைதானங்களில் விளையாடும் பழக்கத்தையும் பெற்றோர்கள் உருவாக்க வேண்டும். வீட்டு தோட்ட வேலைகளில் அவர்களை, குறிப்பாக குழந்தைகளை பழக்கப்படுத்தவும் பெற்றோர்கள் முன் வர வேண்டும். இத்தகைய விளையாட்டு விபரீதங்களிலிருந்து நம்மையும் நம் பிள்ளைகளையும் பாதுகாப்பது நம் அனைவருடைய கடமை. பல மணி நேர விரயம், ஒரே இடத்தில் பல மணி நேரம் அசைவில்லாமல் இருப்பது, தூக்கமின்மை, மன அழுத்தம், மனப்பிறழ்வு, பண மோசடி, சைபர் அடக்குமுறை, அந்தரங்க தரவுகள் களவாடப்படுதல், கொந்துதல் அதாவது ஹேக்கிங், வைரஸ் தாக்குதல், தனிமை உணர்வு, உடல் பருமன் போன்றவைகளுக்கு ஆன்லைன் விளையாட்டுகளும் காரணமாய் இருக்கின்றன. வேடிக்கையாய் தோன்றும் விளையாட்டுகளில் விபரீதங்கள் கொட்டி கிடக்கின்றன. எனவே பெற்றோருக்கு விழிப்புணர்வும் பிள்ளைகளுக்கு சுய கட்டுப்பாடும் தேவை. இது வலையுலகம் 360 டிகிரி டிஜிட்டல் உலகிற்கான உங்கள் அகராதி.